வணக்கம் நண்பர்களே. டெட்டு பேப்பர் 2 2023 நடந்த ஒரு 6-7 கொஷின் பேப்பர்ஸுக்கு நம்ம முன்னாடி ஆன்சர் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக February 6, 2023 ஆஃப்டர்நூன் நடந்த மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 91வது கேள்வி பாருங்கள். சுருக்குக 10 + 6 × 8 / 2 - 2 / 10. எப்பவுமே முதல்ல எதை பண்ணிடணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் ஞாபகம் இருக்குங்களா? போர்ட் மாஸ் நம்ம முன்னாடியே சில வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல ப்ராக்கெட்டில் ப்ராக்கெட்டுக்கு உள்ளாடி போகிறப்போ 2-3 குறி இருக்குது. அப்போ அதில் ஆஃப் இருக்கான்னு பார்த்தா அந்த இல்லை எதுவும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது டிவிஷன். அப்போ இதில் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய டிவிஷன் 8 / 2. 8 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 4. அப்போ மீதி என்ன இருக்குன்னா 10 + 6 இன்ட்டு இந்த 8 2ஆல் வகுத்துட்டோம்னா 4 - 2. அப்போது 6 × 4, 6 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 6 4 24. இங்கே ஒரு 10 ப்ளஸ் இங்கே -2. 10 24 34. 34ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 32. ஸோ இதுதான் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ. இது இல்லாமல் வெளியில் தனியாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வகுத்தல் 10. 32 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்தானம் புள்ளி வந்து முன்னாடி போயிடும். ஸோ ஆன்சர் 3.2 3.2 ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக 92. ஒரு தரவின் மாறுபாட்டு கெழு 100 எனில் அப்போ என்ன தெரியணும் அப்படின்னா மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா தெரியணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பாருங்கள். மாறுபாட்டு கெழுவுக்கு CV = σ/x bar × 100% அப்படிங்கிறது தான் மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா. அதாவது என்ன அர்த்தம்னா தமிழில் சொல்லணும்னா மாறுபாட்டு கெழு = திட்ட விலக்கம் சராசரி × 100. இது ஏறக்குறைய எல்லா கொஷின் பேப்பர்லையும் இந்த மாறுபாட்டு கெழுவை பயன்படுத்தி கேட்டிருக்காங்க. ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. CV = σ/x bar × 100. இங்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மாறுபாட்டு கெழு 100ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிவியுடைய வேல்யூ 100னா 100 இந்த 100 = σ/x bar × 100. அப்போ என்னவாயிடும்? இந்த 100 கேன்சல் ஆகிடும். இந்த வகத்தில் இருக்கிற x bar ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும். அப்போ x bar = சிக்மா அப்படின்னு கிடைக்குது. x barனா சராசரி, சிக்மானா திட்ட விலக்கம். ஸோ சராசரி = திட்ட விலக்கம். இது பாருங்கள், திட்ட விலக்கம் = சராசரி. முடிஞ்சிச்சிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்ததாக 93. பின் வருவனவற்றுள் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சாய் சதுரமும் இணைகரம் ஆகும். அவங்க கேட்டிருக்கிறது எது தப்புன்ட்டு தான். ஒவ்வொரு சாய் சதுரமும் இணைகரம். ஆமாம், ஒவ்வொரு சாய் சதுரத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இணைகரம்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு அந்த சார்ட்டை வச்சே சொல்கிறேன். அந்த 8th புக்கில் அழகாக அதுக்கு ஒரு சார்ட்டு கொடுத்து ஒவ்வொரு விளக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நான் தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன். அதை பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கேள்வியை பயன்படுத்தி ஒரு 2-3 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்றதுலாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒவ்வொரு சாய் சதுரத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இணைகரம்னு சொல்லலாம். ஒவ்வொரு செவ்வகமும் இணைகரம். ஆமாம், ஒவ்வொரு செவ்வகத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அதே மாதிரி இணைகரம்னு சொல்லலாம். ஒவ்வொரு சதுரத்தையும் கூட இணைகரம்னு சொல்லலாம். ஒவ்வொரு சரிவகம் தான் என்ன கிடையாதுன்னா இணைகரம் கிடையாது. ஏன்னா சரிவகம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும். இணைகரம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இணைகரத்தினுடைய எதிர்பக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். ஆனால் சரிவகத்தினுடைய எதிர்பக்கங்கள் சமமாக இருக்காது. அதனால் ஒவ்வொரு சரிவகத்தையும் நம்ம என்னென்னு சொல்ல முடியாதுன்னா இணைகரம்னு சொல்ல முடியாது. இதுதான் தவறு. அவங்க கேட்டது அதுதான். ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 94. கனசதுரத்தின் முகங்கள், உச்சிகள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கை முறையே. ஒரு கனசதுரத்துடைய முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஒரு கனசதுரம் அவங்க கேட்டிருக்கிறது முதல்ல முகங்கள். ஒரு கனசதுரத்தில் பார்க்குறப்ப நமக்கு மொத்தம் எத்தனை முகம் தெரியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின். நம்ம இது சாதாரணமே தெரியும். ஒரு 3 டைமென்ஷன் ஃபிகர் இது கனசதுரங்கிறது. அது இப்படி இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் 6 முகங்கள் இருக்கும். எத்தனை முகங்கள் இருக்கும்? 6 முகங்கள். அது மாதிரி உச்சிகள்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7, இந்த பின்னாடி 1 8 உச்சிகள் இருக்கும். அதே மாதிரி விளிம்புகள் பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். நம்ம ஏற்கனவே இது ஆயிலர் சூத்திரத்தை பயன்படுத்தி இது சரியாக தப்பான எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ கனசதுரத்தினுடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகளுக்கான எண்ணிக்கை 6 8 மற்றும் 12. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்ததாக 95. 14 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு. இங்கே பாருங்கள், ஒரு சதுரத்திலேருந்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க. இது ஒரு சதுரம். சதுரத்தினுடைய பக்க அளவு 14 சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சோன்னா சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா A². 14 ஸ்கொயர் பண்ணோன்னா 196. இதுலேருந்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கிறோம். வட்டத்தினுடைய பரப்பளவு πr². பையுடைய வேல்யூ 22/7. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக விட்டம் தான் 14. கரெக்டாக?
நமக்கு தேவை ஆரம். அப்போ 14ல் பாதி 7. ஸோ 7 × 7 7 7 கேன்சல் ஆகிடும். 22 7 பெருக்கணும் அப்படின்னா 154. ஏற்கனவே ஃபுல்லாக சதுரத்தினுடைய பரப்பில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்னா 196. அப்போ 196லேருந்து 154 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 42. அப்போ மீதி இருக்கக்கூடிய பகுதியினுடைய பரப்பளவு 42 சதுர சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர். 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததா 96. பொருத்தம் இல்லாதது எது? இதில் எது பொருத்தம் இல்லாததுன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 81க்கு ரூட் எடுத்தோம்னா 9. 7.29க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 27 புள்ளி இருக்கிறதால 2.7. 27க்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3 கியூப் பண்ணோன்னா 27. ஆனால் 99க்கு ரூட் எடுக்க முடியாது. அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ ரூட் வேணால் என்ன பண்ணலாம், 9 11 99 பிரிச்சுட்டு 9 ரூட்டுக்கு வெளியே எடுத்தோம்னா 3 ரூட்டுக்குள்ளாடி மறுபடியும் என்ன நிற்கும்னா 11 நிற்கும். 3 ரூட் 11 தான் நிற்கும். அப்போ பாருங்கள், இது எல்லாமே விகிதமுறை எண்கள். என்னென்னா ரூட் எடுக்க முடியுது. இது மட்டும் இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா என்ன நிற்குது. அப்போ இதில் பொருந்தாதது ரூட் 99. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது 97வது கேள்வி. அரைவட்டத்தின் மீது அமையும் கோணம். இது ஒரு டைரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு அரைவட்டத்துக்கு இப்படி ஒரு அரைவட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதில் ஒரு முக்கோணம் வரைகிறீங்க இந்த 2 இது ஜாயின் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு வரக்கூடிய கோணம் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா செங்கோணமாக தான் இருக்கும். 90 டிகிரி வச்சு தான் இந்த இடத்துல உங்களுக்கு கோணம் வரும். இப்படி வரையாமல் நான் இந்த மாதிரி வரையேன். எப்படி வரைஞ்சிங்களா அந்த கோணம் என்னவாக தான் இருக்கும்னா 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். சரிங்களா? அடுத்து 98. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 750 செலவிட்டு கூடுதலாக சரக்கு வரியாக 3% செலுத்தியது எனில் மத்திய சரக்கு வரி என்ன? பாருங்கள், உணவுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 750 ரூபா. எக்ஸ்ட்ராவாக அவங்க எத்தனை % செலுத்தியிருக்காங்கன்னா 3%. அதில் அவங்க கேட்குறது மத்திய சரக்கு வரி. இந்த 3%ல் பாதி 1.5% மத்திய அரசுக்கும் 1.5% மாநில அரசுக்கும் வரும். அப்போ நீங்கள் 3% கண்டுபிடிச்சிட்டு அதை பாதியாக்கினாலும் சரிதான், இல்லை டைரெக்டாகவே 1.5% கண்டுபிடிச்சிங்கனாலும் சரிதான். அப்போ 3ல் பாதி 1.5 இல்லையா? அப்போ 1.5/100. சரிங்களா? நம்ம புரியுதுங்களா? மொத்தம் 3%, அதில் பாதி 1.5. அப்போ 1.5% பையில் 100 போட்டுக்கிறோம். 0 0 கேன்சல் ஆகிடும். 2 10, இங்கே 15 75. மறுபடியும் நீங்கள் எடுத்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2ஆல் வகுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். 1 2 7 2 14 புள்ளி மீதி 7 2 14 மீதி 1 புள்ளி I2 10. அப்போ 7.5. இந்த 7.5ஐயும் 1.5ஐயும் பெருக்கலாம். 7.5 1.5ஐயும் பெருக்கினீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11.25. ஸோ மாநில அரசுக்கான சேவை வரி எவ்வளோ அப்படி மத்திய அரசுக்கான சேவை வரி 11.25. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மத்திய அரசு சரக்கு வரின்னு கேட்குறாங்கன்னா அவங்க சரக்கு வரியாக செலுத்தின அமௌண்ட்டை % பாதி ஆக்கணும். சரிங்களா? அடுத்து 99வது கேள்வி பாருங்கள். முதல் 20 இயலெண்களின் கூட்டு சராசரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இயலெண்களின் கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏற்கனவே நம்ம சிறப்பு கூட்டுத்தொடர் வரிசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கோம் n × n+1/2 டிவைடட் பை சராசரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சராசரி என்பது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் வகுத்துடணும். மொத்தம் 20 நம்பர், அதனால் 20ஆல் வகுத்துடணும். அப்போ என்னோட வேல்யூ 20. 20 × n+1 21/2. ஆல்ரெடி கீழே என்ன இருக்குது அப்படின்னா 20 இருக்குது. அப்போ என்னவாயிடும், 20 கேன்சல் ஆகிடும். 21 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 10.5. அப்போ 20 இயலெண்களுடைய கூட்டு சராசரி 10.5. 10.5ங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 100. வட்ட நாற்கரம் ABCDயில் ஆங்கிள் A 2x ஆங்கிள் CX எனில் எக்ஸின் மதிப்பு. இது ஜாமெண்ட்ரியில் வரக்கூடிய கொஷின். ஒரு வட்ட நாற்கரத்தில் எதிரெதிர் கோணங்களில் கூட்டுறோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியாக இருக்கும். இப்போ ABCDங்கிறது ஒரு வட்ட நாற்கரம். இதில் எதிரெதிர் கோணங்கள் பார்த்தீங்கன்னா ஏவும் சியும். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். ஒருவேளை அது மாதிரி BD கொடுத்துருந்தாங்கன்னா BDயும் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். அவங்க இங்கே சொல்லியிருக்கிறது ஆங்கிள் ஏவையும் சியையும். ஆங்கிள் ஏவோட வேல்யூ 2x ப்ளஸ் ஆங்கிள் சியோடைய வேல்யூ x. இதை எடுத்து ஆட் பண்ணோன்னா 180. 2xையும் 1xையும் ஆட் பண்ணோன்னா 3x. பெருக்கில் இருக்கிற 3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா வகுத்தல். அப்போ 1 3 3 6 3 18 60. அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 டிகிரி. ஆப்ஷன் டி. அடுத்ததாக கேள்வி எண் 101. n = 10 சிக்மா x = 200
சிக்மா ஈக்குவல் டு 1.6 எனில் மாறுபாட்டு கெழு காண்க. இந்த சிம்பிளை படிக்கிறப்ப சிக்மானும் படிக்கலாமா, சம்மேஷனும் படிக்கலாம். கரெக்டாக எப்படி படித்தாலும் கரெக்டு தான். இந்த குறியீடை படிக்கும்போது சிக்மான்னு படிப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ஏற்கனவே மாறுபாட்டு கெழு வச்சு ஒரு கொஷின் பார்த்தோமா, இங்கே மறுபடியும் மாறுபாட்டு கெழு கேட்டிருக்காங்க. மாறுபாட்டு கெழுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%ன்னு பார்த்தோம். சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா கொடுத்துட்டாங்க. சிக்மா என்ன கொடுத்துருக்காங்க? 1.6. ஆனால் எக்ஸ் பார் சராசரி கொடுக்கல. சராசரிக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என்னன்ட்டு பாருங்கள். இங்கே சம்மேஷன் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 200. என் என்ன கொடுத்துருக்காங்க? 10. அப்போ 200 10ஆல் அடித்தோன்னா 20. இதுதான் எக்ஸ் பாருடைய வேல்யூ. சரியா? அவங்க எக்ஸ் பார்ன்ற டைரெக்டாக சொல்லாமல் அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் பார் 20 இன்ட்டு 100%. பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 0.82 16 இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ 8ஐயும் 0.8ஐயும் 10ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 8. ஓகேவா? ஸோ இதனுடைய மாறுபாட்டு கெழு 8%. சில நேரங்களில் மாறுபாட்டு கெழுவுக்கு சதவீதம் சிம்பிள் போட்டு கொடுப்பாங்கம்மா, சில நேரம் போடாமே கொடுப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. ஏன்னா புத்தகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் சதவீதம் இல்லாமல் இருக்கும். இப்போதைய சிலபஸில் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒருவேளை 8% கொடுத்துருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 102. ரூட் ஆஃப் எக்ஸ் பை 169 ஈக்குவல் டு 12/13 எனில் ரூட் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 4. இதில் பாருங்கள், இந்த ரூட்டை நம்ம இந்த பக்கம் அனுப்புகிறோம். ரூட் இந்த பக்கம் வந்தால் என்னவா வரும்? ஸ்கொயராக வரும். அப்போ எக்ஸ் பை 169 ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயராக வருதுன்னா 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 13 ஸ்கொயர் பண்ணால் 169. அப்போ 169 கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 144. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் ரூட் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ 144க்கு ரூட் எடுத்தோன்னா 12 ப்ளஸ் 4, 12 கூட்டினா 16. அப்போ ரூட் ஆஃப் 16. 16க்கு ரூட் எடுக்கிறோன்னா ஆன்சர் 4. ஏன்னா 4 ஸ்கொயர் பண்ணால் தான் 16 வரும் இல்லையா? அப்போ ரூட் 16 ஈக்குவல் டு 4. ஆப்ஷன் பி. அடுத்ததாக 103. 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனில் 2020ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி என்ன கிழமை? இதை 2 விதங்களில் போடலாம். நான் உங்களுக்கு 2 விதத்துலையுமே ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க 2019 ஜூன் 1 கொடுத்துட்டு அதோடு நம்மளை எது கேட்டிருக்காங்கன்னா 2020 மே 7 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் ஜூன் 1லேருந்து இந்த வருஷம் மே 7க்குள்ளாடி இருக்கக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்க்கணும். நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், 2019 ஜூன் 1ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் மொத்தம் 30 நாள். 30ல் இந்த 1 மைனஸ் பண்ணுறேங்க. மீதி எத்தனை நாள் வரும்? 30ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 29. இது ஜூன். ஜூலையில் 31 நாள், ஆகஸ்ட்டில் 31 நாள், செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 31, பிப்ரவரி இது வந்து 2020 லீப் வருஷம், அதனால் பிப்ரவரியில் 29, மார்ச் 31, ஏப்ரல் 30, மேவில் அவங்க எந்த தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும். அப்போ 7. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த எல்லா நாட்களையும் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 341 கிடைக்குது. இந்த நாட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 341. ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாட்கள். அதனால் 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 7 28, மீதி 6 1, 8 7 56, மீதி 5. இந்த மீதிக்காக தான் இவ்வளோ பண்ணது. மீதி என்ன கிடைக்குது? 5. அவங்க முதல்ல ஆரம்பிக்கும்போது என்ன கிழமை சொன்னாங்க? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே சொன்னாங்க. அப்போ சண்டேக்கு அடுத்து வர வேண்டிய 5ஆவது கிழமை என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. சண்டேக்கு அடுத்தது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போது அதுக்கு அடுத்து 5ஆவது நாள் என்ன வருதுன்னா ஃப்ரைடே. ஸோ ஆன்சர் இஸ் ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆனால் கீழே அவங்க ஆப்ஷனில் அதை கொடுக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சரியான விடை வெள்ளிக்கிழமை. இது ஒரு மெத்தடு. இப்போ சொன்ன மாதிரி இந்த எல்லா நாளையும் கூட்டி அதிலேருந்து கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்றதால இவ்வளோ தூரம் பெருசாக வர்றது மாதிரி ஆயிடுச்சு. ஒரே வருஷத்தில் கொடுத்தனால ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். சரியா? இன்னொரு வழி சொல்கிறீங்களேன்னு சொன்னீங்களே சார், அது என்ன சார் அப்படின்னா அதுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது 2019 ஜூன் 1 என்ன கிழமை சொல்லியிருக்காங்க? சண்டே. நான் இதுக்கு அப்படியே பேரலாக அடுத்த வருஷம் 2020 ஜூன் 1 கண்டுபிடிக்கிறேன்.
பொதுவாக எப்படி இருக்கும்னா இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் அதே நாள் அடுத்த கிழமை வரும். இப்போ இது சண்டேனா இங்கே அதே நாள் என்ன வரும் அப்படின்னா மண்டே வரும். எப்போ மட்டும் மாறும்னா அது சப்போஸ் லீப் வருஷமாக இருந்துச்சுன்னா, இப்போ 2020ன்றது லீப் வருஷம். லீப் வருஷமாக இருந்தால் பிப்ரவரியில் ஒரு நாள் அதிகமாகிடுது இல்லைங்களா? அதனால் இந்த மண்டே வராமல் அந்த ஒரு நாள் எக்ஸஸாக டியூஸ்டே வந்துடும். நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். சப்போஸ் இது 2018 2019ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது எதுவும் லீப் வருஷம் கிடையாது. அப்போ என்னவாயிடும், அடுத்தடுத்த நாள் அப்படியே வந்துடும். இங்கே 2020 லீப் வருஷம் ஆகிறதால அடுத்த நாள் வராமல் ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள், ஏன்னா பிப்ரவரியில் ஒரு நாள் சேர்றதால அப்போ இந்த இடத்துல டியூஸ்டே. இது 2020 ஜூன் 1. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 2020 மே 7 கேட்டிருக்காங்க. நாம் இப்போ கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி பாருங்களேன், மே மாதம் 7ஆம் தேதி, மே மாதம் மொத்தம் 31 நாள் கரெக்டாக. நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது ஜூன் 1க்கு, அப்போ 31க்கு அடுத்த நாள். ஒரு பேச்சுக்கு அப்படியே லைனாக கண்டினியூ பண்ணுற டேட்டுனா இது 32வது நாள் கரெக்டாக. 32 மைனஸ் அவங்க சொல்லியிருக்கிறது மே 7ஆம் தேதி வரைக்கும். அப்போ 32லேருந்து 7 கழிச்சிட்டேன்னா 25 நாள் இருக்குது. இந்த 25 நீங்கள் 7ஆல் வகுத்தா போதும். 25 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 7 21 மீதி 4. இப்போ நம்ம போயிருக்கிறது முன்னாடி ஜூன்லேருந்து மேவுக்கு போயிருக்கோம். அப்போது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஜூனில் 1ஆம் தேதி டியூஸ்டே வச்சுருக்கோம். மீதி 4 கிடச்சிருக்கு. டியூஸ்டேக்கு முன்னாடி 4வது நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. டியூஸ்டேக்கு முன்னாடி மண்டே, அதுக்கு முன்னாடி சண்டே, அதுக்கு முன்னாடி சாட்டர்டே, அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே. அப்போ 4 நாள் முன்னாடி என்ன கிடைக்குது அப்படின்னா ஃப்ரைடேன்னு கிடைக்குது பாருங்கள். இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும் சரிங்களா. அவங்க அதில் ஆன்சரில் எங்கேயும் இல்லைன்றதால ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை விட முதல்ல சொன்ன மெத்தட் ஈஸி. அது என்னென்னா ஒரு வருஷம் கேப்புன்றதால உங்களுக்கு அவ்வளோ பெருசாக வந்துச்சே தவிர ஒரு 3-4 மாதத்துலாம் கேட்குறாங்கன்னு நீங்கள் ஆட் பண்ணுறது இதை விட ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அது ஜென்ரலான மெத்தட். இது எந்த கொஷினுக்காகன்ட்டு நான் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட் ஓகேவா. ரெண்டுத்தில் நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் ஓகேங்களாம்மா. ஸோ ஆன்சர் ஃப்ரைடே. அடுத்ததாக 104 2 5 6 7 9 5 என்ற எண்ணானது டேஷால் வகுப்படும். ஏற்கனவே நம்ம வகுப்படும் தன்மை டிவைசிபிலிட்டி ரூலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் அதோட லிங்க் வேணாலும் இங்கே தரேன். அதுபடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் வருமானா வராது, ஏன்னா கடைசி நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமானா இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 2 5 6 7 9 5 கூட்டினா 2 5 7 7 6 13 20 29 34ன்னு கிடைக்குது. 34 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இதுவும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 11ஆம் வாய்ப்பாட்டில் யோசிக்கணும்னா இப்போ தான் சொன்னோம் 1 விட்ட ஒரு நம்பர் 2 6 8 8 9 17. அதே மாதிரி 1 விட்ட நம்பர் 5 7 12 12 5 17. 17ல் 17 போயிடுச்சுன்னா 0 இல்லை 11 மடங்கு வருதுன்னா 11ஆல் வகுப்படும். அப்போ இது கண்டிப்பாக எதால் வகுப்படும்னா 11ஆல் வகுப்படும். 9ஆல் வகுப்படும் எல்லாம் போட்டு பார்க்கவே வேண்டாம். 3ஆல் வராதுனாலே 9ஆலையும் வராது சரியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 11. அடுத்து 105 ஒரு முக்கோணத்தின் இரு பக்க நீளங்கள் 6 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் எனில் அதன் 3வது பக்கம். எப்பவுமே முக்கோணத்துக்கு ஒரு 3 பக்கம் இருக்குது அப்படின்னா அதில் சின்ன 2 பக்கங்களை கூட்டுறீங்கன்னா அது 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்களா, அவங்க கொடுத்தது 2 6 15. நாம் இந்த ஆப்ஷன் 8ன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இதில் சின்ன பக்கம் எது 6ம் 8ம், இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 14. இந்த 14ன்றது அந்த 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். 14ன்றது 15 விட பெருசாக கிடையாது. அப்போ இது ஆன்சர் இல்லை. அடுத்து பாருங்கள் 6 15 ஆப்ஷன் பியில் இருக்கிற 10 எடுத்துக்கிறேன். இதில் எது ரெண்டும் சின்னது 6ம் 10ம். 6யும் 10யும் கூட்டினேன்னா 16. 16ங்கிறது 15 விட பெருசா? ஆமாம் பெருசு தான். அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் என்ன மற்ற ஆன்சரை எடுத்து பாருங்களேன். 25 அவங்க கொடுத்தது 6 15, நான் 25 எடுத்துக்கிறேன். எது ரெண்டு சின்ன நம்பர் 6ம் 15ம் சின்னது, கூட்டினா 21. 25 விட சின்னதாக வருது பாருங்கள், பெருசாக தான் வரணும். அடுத்தது 6 15, இந்த ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21. இது ரெண்டு தான் சின்ன நம்பர், 6ஐயும் 15ஐயும் கூட்டினா 21. பெருசாக வரணும், ஆனால் ஈக்குவலாக வருது, அப்படியும் வரக்கூடாது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ஒரு முக்கோணத்தில் 3 பக்கங்களை கொடுத்துட்டு அது முக்கோணத்தை அமைக்குமான்னு கேட்டாலும் இல்லை இன்னொரு பக்கத்தை கேட்டாலும் இந்த மெத்தட் தான். அடுத்து கேள்வி எண் 106. 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதமானது. HCF LCM பாருங்கள், 36 48. நீங்கள் 2 வாய்ப்பாட்டோட செஞ்சுட்டு வரலாம். நான் டேரெக்டாக 12 வாய்ப்பாட்டில் செய்கிறேன், ரெண்டும் வகுப்படுன்றதால. 12 36 4 12 48. இதுக்கு மேலே முடியாது. ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது HCF, அப்போ எந்த நம்பரால் டிவைட் ஆகிருக்கோ அது மட்டும் தான் HCF. அப்போ 12 ரேஷியோவில் கேட்டிருக்காங்கிறதால ஈஸ்ட்டு. அடுத்தது மீசிமா LCMனா இது எல்லாத்தையும் பெருக்கணும். அப்போ 12 × 3 × 4 என்னவாயிடும்? 12 12 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த பக்கம் 1 இருக்கும், இந்த பக்கம் 3 12 இருக்கும்.
ஸோ ஆன்சர் 1:12 ஆப்ஷன் ஏ. அடுத்தது 107. கொடுக்கப்பட்ட கோணத்தை டேஷ் கோணத்திலிருந்து கழிக்க பின்வளை கோணம் கிடைக்கும். நம்ம இது பாருங்கள், நேற்றுக்கு அந்த வடிவியல் டாப்பிக்லேருந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், 6th ஃபஸ்ட்டு டேர்ம்து. அதில் நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். அதுதான் கரெக்டாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். பின்வளை கோணம் கிடைக்கணும் அப்படின்னா 360 டிகிரியிலிருந்து நாம் கொடுக்கப்பட்ட கோணத்தை கழிக்கணும். ஏங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ ஆன்சர் 360 டிகிரி. ஓகேவா? அடுத்ததாக 108. கீழ்காணும் எந்த தரவினை நிகழ்வு செவகத்தில் குறித்து காட்ட முடியாது? ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் 12 to 18 பிரிவில் சைக்கிள் ஓட்டுபவர்களின் எண்ணிக்கை, உணவகத்தில் காலை 8 to 11 வரை உணவு உண்டவர்கள், ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரிலிருந்து 50வது வரை வெளியேறும் வீரர்கள், ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை. இதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவக விளக்கு படத்தில் குறித்து காட்ட முடியாது. ஒவ்வொரு பிரிவாக இருக்கிறது ஒரு கிளாஸாக குறிக்கலாம். அந்த ஒவ்வொரு பிரிவாக அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் அவங்க என்ன அதாவது ஒரு கிளாஸ் தான், அதை குறிக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிறது மாதிரி செவக விளக்கு படத்தில் குறிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி. அடுத்தது 109. ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன? இதே மாடலில் ஒரு முறை டிஎன்பிஎஸ்சிலையும் கொஷின் கேட்டிருந்தாங்கம்மா. இப்போ நீங்கள் இங்கே படிக்கிறது எல்லாமே வெறும் டிஆர்பி டெட்டுக்காக மட்டும் கிடையாது. இதே ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய 25 கேள்விகளையும் கூட தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியும். I = PNR by 100. இங்கே அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், P 3000 இன்ட்டு ஆண்டுக்கு 8%, வட்டி வீதம் 8%. ஆனால் எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லலை. அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா n அப்படியே வச்சுக்கிறோம். பர்சன்டேஜ் மட்டும் 8/100. இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, அசல் 4000 இன்ட்டு 12% வட்டி 4 வருஷம். அப்போ எண்ணுக்கு 4, இது வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 12/100. 100 கேன்சல் ஆகிடும். 3000 இந்த 3 0, 4000 இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3, இங்கே 4 3 12. அடுத்தது 1 4 4, ஈர் 4 8, 1 2 ஈர் 2 4. அப்போ மீதி என்ன இருக்குது? 4 2. இந்த இடத்துல n. அப்போ n = 4 2 8. அப்போ எத்தனை வருடங்களில் அது சமமாகும் அப்படின்னா 8 ஆண்டுகளில். ஸோ ஆப்ஷன் சி 8 years. ஓகேவா? அடுத்ததாக 110. ஒருவர் இரவு விருந்திற்காக ஒரு உணவு விடுதிக்கு சென்றார். அங்கிருந்த உணவு பட்டியலில் 15 இந்திய மற்றும் 5 சீன உணவு வகைகள் இருந்தன. ஒரு இந்திய அல்லது ஒரு சீன உணவை இவர் எத்தனை வகைகளில் தேர்ந்தெடுக்க முடியும்? இது 8th புக்கில் வரக்கூடிய மாடல்மா. இதில் முக்கியமான வேர்டு இந்த அல்லது. அவர் சூஸ் பண்ணுற ஃபுட்டு இந்தியன் ஃபுட் அல்லது ஒரு சீன ஃபுட்டாக இருக்கணும். அல்லதுன்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும், அண்டு மற்றும்னு இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னா 15 இந்திய உணவு இருக்குது, 5 சீன உணவு இருக்குது. அவர் சூஸ் பண்ண போகிறது அல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லதுங்கிறதால ப்ளஸ் பண்ணணும். அப்போ 15 5 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 20. அப்போ அவருக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படின்னா 20 வகைகள். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து கேள்வி எண் 111. 4479, 5621, 4056. இதன் கூட்டலை 1000க்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காண்க. ஒன்றும் இல்லைம்மா, இந்த 3 நம்பரையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. தப்பில்லாமல் முதல்ல கூட்டிடுவோம். கூட்டணுன்னா என்ன கிடைக்கும்னா 14156ன்னு கிடைக்கும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 1000க்கு முழுமையாக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 1 10 100, இதுதான் 1000. கரெக்டாக? இந்த நம்பருக்கு முழுமையாக்கணும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு முழுமையாகணுன்றதால பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பார்க்குறேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 5 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 5 இல்லை 5 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இது கூட 1 சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பரை தான் பார்க்கணும். அடுத்து இருக்கிற இந்த 2 நம்பர்லாம் பிரச்சனை கிடையாது. உடனே வரக்கூடிய அடுத்த நம்பர். சரியா? இப்போ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. இந்த 4 அப்படியே போட்டுக்கலாம். இந்த மீதி அதுக்கப்புறம் அந்த 4க்கு அப்புறம் வரக்கூடிய 3 நம்பர் இருக்குது இல்லையா, அது எல்லாத்துக்கும் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 0 போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் 14000, 14,000. சரிங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, ஒருவேளை நம்பர் இப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 4 எடுத்துக்கிறோம். இந்த 5 இங்கே அடுத்த நம்பர் 5 இல்லை 5 விட அதிகமாக இருக்குன்னா இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் கூட என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா அடுத்த நம்பரை 4 கூட 1 சேர்த்தா 5. அதுக்கப்புறம் மீதி 3 நம்பர் என்ன போட்டுக்கணும்னா 0ன்னு போட்டுருக்கணும். ஓகே, ஒருவேளை இந்த மாதிரி இருந்திருந்தால் உங்களுக்கு ஐடியா தெரியணுன்றதுக்காக நான் ரெண்டுத்தையுமே சொல்கிறேன். ஸோ ஆன்சர் 14,000. அடுத்தது 112.
ஒரு முதல்வர் மற்றும் துணை முதல்வரை 12 பேர் கொண்ட ஆசிரியர் குழுவிலிருந்து எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம்? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 12 பேர். ஸோ ஒரு முதல்வரை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 12 இன்ட்டு இப்போ நம்ம ஒரு முதல்வரை சூஸ் பண்ணிட்டோம். மீதி அங்கே எத்தனை பேர் தான் இருப்பாங்கன்னா 11 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா முதல்வரை சூஸ் பண்ணாலும் துணை முதல்வராகவும் சூஸ் பண்ண முடியாது. அப்போ 12 இன்ட்டு 11, அப்போ 12ஐயும் 11ஐயும் பெருக்கணும்னா 132, 132 பேஸ். ஆப்ஷன் பி 132 வழிகள். சரியா? அடுத்ததாக 113. 2 எண்களின் கூடுதல் 45, மேலும் அவற்றில் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 7 அதிகம் எனில் அந்த எண்களை காண்க. 2 விதத்தில் பண்ணலாம். ரெண்டுத்தையும் கூட்டினா 45 வருதான்னு பார்க்குறது ஒரு வழி. 2 நம்பருக்கான வித்தியாசம் வந்து 7 இருக்கான்ட்டு பாருங்கள். 19க்கு 26க்கு வித்தியாசம் 7, 16க்கு 29க்கு வித்தியாசம் 7 கிடையாது பாருங்கள். 20 25 கழிச்சா 7 கிடையாது, 18ல் 27 27ல் 18 கழிச்சோன்னா 7 கிடையாது. ஸோ முடிஞ்சிச்சு, வித்தியாசம் எங்கேயுமே 7 வரல. 19,26ங்கிறது தான் நமக்கு உண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததான் 114. கொடுக்கப்பட்ட எண்களில் எவை நிகழ்தகவாக இருக்க முடியாது? நான் உங்களுக்கு நிகழ்தகவுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், போகிறதுக்கான டைம் இல்லாமல் இருக்குது. எப்படி நாளைக்குள்ளே போட்டுருவேன். அதில் இந்த நிகழ்தகவு பற்றின மொத்த பேசிக் விஷயங்களையும் சொல்லியிருப்பேன். நிகழ்தகவுடைய மதிப்புங்கிறது 0லேருந்து 1க்குள்ளாடி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 20%. 20%னா 20/100. பையில் 100 இருக்குன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ 0.2, 0க்கும் 1க்கும் நடுவில் தான் வரும். 0.523, 0.5, இதுவும் 0க்கும் 1க்கும் நடுவில் தான் வரும். அடுத்தது 1 - √9/2. 1 மைனஸ் 9க்கு ரூட் எடுத்தால் 3/2. 1ல் 3 போயிடுச்சுன்னா -2/2. அப்போ -1. நிகழ்தகவில் எது வரவே வராதுன்னா மைனஸ் நம்பர் வரவே வராது. அப்போ இந்த ஆன்சர் வராது. அவங்க எது நிகழ்தகவு கிடையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். டி வேணால் சும்மா ஒரு செக் பண்ணிடலாம் பாருங்கள். √3 வேல்யூ 1.732. அதுலேருந்து 1 கழிக்கிறோம். அப்போ 0.732. 4ஆல் வகுத்தாலும் ஆன்சர் 0. சம்திங் தான் வரும். அப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் தான் வருதுன்றதால இதுவும் நிகழ்தகவுடைய மதிப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு உண்டான விடை ஆப்ஷன் சி. 115 பாருங்கள். ஒரு குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, பெற்றோர்கள் மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். தாத்தா மற்றும் பாட்டியின் சராசரி வயது 65, பெற்றோர்களின் சராசரி வயது 40, 3 குழந்தைகளின் சராசரி வயது 7. என் குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் சராசரி வயது என்ன? இங்கே பாருங்கள், தாத்தா பாட்டி 2 பேரோட சராசரி வயது 65. அப்போ 65 × 2 பெருக்கணுன்னா அவங்களோட மொத்த வயசு கிடச்சிடும் 130. இது 2 பேருக்கான மொத்த வயசு. பெற்றோர்னால் அப்பாவும் அம்மாவும், அவங்களுடைய சராசரி வயசு 40. அப்பா அம்மா 2 பேர், 40ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 80. அடுத்தது 3 குழந்தைகளின் சராசரி வயது 7. அப்போ 7, 3 குழந்தைகள்ன்றதால × 3, 7 3 21. இது மொத்தத்தையும் அப்போ கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 231. மொத்தம் எத்தனை பேர் பாருங்கள், இவங்க ஒரு 2, இவங்க ஒரு 2, குழந்தைங்க ஒரு 3, மொத்தம் 2 2 4 3 7. ஸோ 7 பேரோட மொத்த வயசு 231. அவங்க கேட்குறது சராசரி. அப்போ 231 7 வகுக்கிறோம். ஒரு 7 7, 3 21, மீதி 2, 3 21. அப்போ சராசரி வயது என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய சராசரி வயது 33, 33. ஆப்ஷன் சி. அடுத்ததான் 116. 2 தொடர் தள்ளுபடிகள் 30%, 25% ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம். இதையும் நம்ம ஏற்கனவே கொஸ்டினில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா முதல்ல அமௌண்ட் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா 100ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா சதவீதனாலே 100 பேஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு 30%. 100ல் 30%னா 30 தான். அப்போ 100ல் 30 போயிடுச்சுன்னா 70. அடுத்தது 25%. 70க்கு இப்போ 25% கண்டுபிடிக்கணும். 70க்கு 10%னா 7, இன்னொரு 10னா 7, 5னா 3.5. ஏன் 10 10ன்னு பிறந்ததா? 10 ஒரு 10 20, இது அதில் பாதி 5 25. ஸோ 7 14 17.5. இதெல்லாம் 25% கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. அப்போது 70லேருந்து 17.5 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணோன்னா 52.5ன்னு கிடைக்குது. ஆக்சுவலாக 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இப்போ 52.5 ரூபாய்க்கு விற்கிறார். கரெக்டாக? அப்போ எவ்வளோ ரூபா குறைச்சிருக்காருன்னு பார்க்கணும். 100ல் 52.5 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா மீதி கிடைக்கிறது 47.5. அப்போ இதுதான் அதுக்கான சமமான தள்ளுபடி சதவீதம். 47.5% எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்ததான் 117. 200க்கும் 300க்கும் இடையில் எத்தனை எண்கள் 6 8 9ஆல் வகுப்படும்? இந்த 3 வாய்ப்பாட்டிலையும் வரணும். அப்படின்னா முதல்ல என்ன பண்ணோன்னா இந்த 6 8 9க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடு 3 2 6, 4 2 8, 9 வராது.
3ஆம் வாய்ப்பாடு 1 3 3 4 வராது 3 3 9 அப்போது 2 3 6 6 3 18 ஒரு 4 72 எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 72 200க்கும் 300க்கும் நடுவில் எத்தனை நம்பர் 72ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்த்தோம். இப்போ 72ல் இப்போ 3 பெருக்குனீங்க அப்படின்னா 2 3 6 7 3 21 ஸோ 216ங்கிறது 200க்கும் 300க்கும் நடுவில் வரும். இது ஒரு நம்பர். 72 மறுபடியும் அடுத்த நம்பர் வேணும்னா ஒரு 72 கூட்டி பார்த்தா போதும். கரெக்டாக 6 2 8 7 1 8 ஒரு 2 288 அப்போ 216ங்கிறது வரும், 288ங்கிறது வரும். இன்னொரு 72 கூட்டினா 300 விட அதிகமாகிடும், எக்ஸைட் ஆகிடும். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் வருது அப்படின்னா 2 எண்கள் வருது. ஸோ ஆப்ஷன் பி. சேம் இதே கொஷினை வேறு ஒரு டெட் 2 கொஷின் பேப்பர்லையும் முன்னாடி பார்த்த நம்ம கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக 118 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. இதில் கார்ட்டீசியன் பாயிண்ட்ஸை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆயத்தொலையுடையல் நான் உங்களுக்கு டெட்டுக்கும் டிஆர்பிக்கும் எங்கே படிக்கணும்னு சொல்லும்போதும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். தனியாக ஒரு வீடியோவாக போடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது முதல் கால் பகுதி, இது 2ஆம் கால் பகுதி, இது 3ஆம் கால் பகுதி, இது 4ஆம் கால் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கால் பகுதியில் இருக்கிறதெல்லாம் என்னவாக இருக்குன்னா ப்ளஸ் கமா ப்ளஸ், 2ஆவதில் மைனஸ் கமா ப்ளஸ், 3ஆவதில் மைனஸ் கமா மைனஸ், 4ஆவதில் ப்ளஸ் கமா மைனஸ். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் -10 + 20 மைனஸ் ப்ளஸ் எங்கே வருது? இதோ 2ஆவது கால் பகுதியில் வருது. அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் குவாட்ரண்ட். -9, 0 ஏதாவது ஒன்று 0 ஆகிடுதுன்னா எது நம்பரில் இருக்கோ எப்போவுமே முதல்ல இருக்கிறது எக்ஸு, 2ஆவது இருக்கிறது ஒய். எது நம்பரில் இருக்கோ அந்த அச்சு மேலே தான் அமையும். இங்கே பாருங்கள் எக்ஸ் நம்பர் இருக்குது, ஒய் 0 இருக்குது. அப்போ ஒய்யை விட்டுடலாம். எந்த அச்சு மேலே தான் அமையும்? எக்ஸ் அச்சு மேலே தான் அமையும். ஸோ 2ஆவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆதி புள்ளியின் ஆய அச்சு 1, 1 கிடையாது. ஆதி புள்ளிங்கிறது இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. ஆதி புள்ளி வந்து 0, 0. அடுத்தது மைனஸ் எங்கே வரும்? 3ஆவது கால் பகுதி. அப்போ இதுவும் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து கரெக்டு. தேர்டு வந்து தப்பு. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து கரெக்டு. இதே மாதிரி ஆப்ஷன் அவங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரூ வரணும், செகண்டு ட்ரூ வரணும், தேர்டு மட்டும் ஃபால்ஸ் வரணும். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ இதோ இருக்குது பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் பியில் தான் அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது 119 1 2 3 4 மற்றும் 5 என்ற எண்களை பயன்படுத்தி 4 இலக்க எண்களாக அனைத்து வாய்ப்புகளிலும் எழுதலாம். இவ்வகையில் 4 இலக்க எண்கள் எத்தனை அமைக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 இலக்க எண்கள் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 நம்பர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2 விதத்தில் எழுதலாமா. ஒன்று என்னென்னா வந்த டிஜிட்டே ரிப்பீட் ஆகும் அப்படின்ற மாதிரி, இன்னொன்று வந்த டிஜிட் ரிப்பீட் ஆகாத மாதிரி. இவங்க அனைத்து வாய்ப்புகளிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்த நம்பரே திருப்பி வரலாம் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ மொத்தம் 5 நம்பர் இருக்குது. அப்போ 5 × 5 × 5 × 5 எல்லா வழியும் பயன்படுத்தலாம் அப்படின்னும் போது அப்போ 5 25 125 625 வழி இருக்குது. இது ஒரு மெத்தட். இது என்னென்னா ரிப்பீட் ஆகலாம். வந்த நம்பரே ரிப்பீட் ஆச்சுன்னா. சப்போஸ் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா முதல்ல 5 நம்பர் எழுதுவோம், அப்புறம் அந்த நம்பரை போட மாட்டோம், 4 நம்பர் போடுவோம். அப்புறம் அதை போடாமல் மீதி 3 நம்பரை போடுவோம், அப்புறம் அதை போடாமல் மீதி 2 நம்பரை போடுவோம். அப்போ 4 3 12 மொத்தம் எத்தனை வழி வருதுன்னா 120 வருது. இன்னும் 2 விதம் இருக்குது. ஏன்னா அவங்க ஆப்ஷனில் சொல்லும்போது கொஷினில் சொல்லும்போது அதை பற்றி எதுவும் சொல்ல ரிப்பீட் ஆகணுமா ஆகக்கூடாதான்ட்டுன்னு. இப்படி 2 ஆன்சர் அவங்க எதுவுமே சொல்லாததால் இப்படி 2 சான்ஸ் இருக்குது. ஆனால் கீழே ஆப்ஷனில் அவங்க எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 625 கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தமாகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு அர்த்தமாகுது. ஸோ அதனால் அதை வச்சு நம்ம என்னென்னு சூஸ் பண்ணிக்கலாம்னா 120. அன்றைக்கி 2 தெரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட் ஆகணும்னு சொன்னால் ஒன்று, ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு வழி. சரியா? 2யுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கேள்வித்தாளினுடைய கடைசி கேள்வி. P of A என்பது A என்ற நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எனில். இது டைரக்ட் கொஷின்மா. 0 ≤ P of A ≤ 1ங்கிறது ஃபார்முலா. இப்போ சொன்னோம்ல 0லேருந்து 1க்குள்ளே வரணுன்ட்டுன்னு, அதுதான் இது. சரிங்களா? இது நேரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதோட 6/2/2023 ஆஃப்டர்நூன் கேட்ட கொஷின் பேப்பருக்கான ஆன்சருக்கு முழுக்க முடியுது. மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.